காலையில ஒரு 10:30 மணிக்கு தூங்கி எழுந்துக்கிறதுலாம் ஒரு தனி சுகம்தான். அந்த மாரி தான் இன்னைக்கு ரொம்ப லேட்டா எழுந்து அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு, அண்ட் அம்மா இந்த வால்நட், பிஸ்தாவோட ஷெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த வால்நட்ட எப்படி உடைக்கிறதுன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம் அதோட நாங்க. அப்புறம் நல்லா குளிச்சு அழகா ரெடி ஆயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்ட்டு போனா, தக்காளி தொக்கு இருந்தது. நல்ல சூடு. ஏன்னா, நான் அந்த தக்காளி தொக்கு வந்து ரொம்ப தண்ணியா இருந்தது. எல்லாரும் சாப்ட்டு நல்லா இந்த மாரி லிக்விடா இருந்தது. எனக்கு ட்ரை பண்ணி அந்த தொக்கு கன்சிஸ்டன்சில சாப்பிட தான் பிடிக்குன்ட்டு நல்லா அத வத்த வச்சுட்டுருந்தேன். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது நல்லா அப்படியே வத்தி வந்ததுன்னா, அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இது சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ அந்த மாரி நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு இப்படியே சுருள சுருள நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காது. இந்த மாரி கன்சிஸ்டன்சில வரணும். எண்ணெய்லாம் நல்லா மிதந்து அது திக்கா வரணும். தோசை கூட அது சாப்பிடும்போது நல்லா ஹெவன்லியா இருக்கும். கம்ஃபர்ட்டிங்கா இருக்கும் காலையிலேயே. ஸோ அதுதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இது சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ஒரு கப் காஃபி. அது வந்து என்னைக்காவது தான் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சோனே அந்த காஃபி குடிக்கும்போது ஒரு நல்ல சுகமா இருக்கும். ஸோ அந்த மாரி தான் அன்னைக்கும் குடிச்சேன். அண்ட் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.